இப்போ டீல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அப்படின்னா பேனிக் என்றைக்குமே ஆகக்கூடாது. இதுதான் டைமு, இதுக்கு மேலே வாங்க முடியாது, இதுதான் டைமு, இதுக்கு மேலே வாங்க முடியாது. இதுக்கப்புறம் இன்னும் மோசமாக தான் இருக்க போகுது. யூஸே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு 80,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோனை வாங்கி ஸ்டேட்டஸ்க்காக வாங்கி அப்புறம் பிக்சல் 11 ப்ரோட ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு ரீசெண்டாக ஒரு நியூஸ் சர்ஃபேஸ் ஆச்சு. நம்ம சேனல் வந்து ஜெயிச்சிருக்கு தான் பாருங்களேன். ஜெயிச்சு வாங்கியிருக்கோமாங்க. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்பஸ் நியூஸ். ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசலாம். திரும்ப நான் ஞாபகப்படுத்துவேன். எப்படின்னா இப்போ பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம டெய்லி ஆஃபீஸ் கிளம்புறோம், இல்லை டெய்லி ஸ்கூல் கிளம்புறோம், இல்லை டெய்லி காலேஜ் கிளம்புறோம்னாலும் என்ன சொல்லுவாங்க, பார்த்து போயிட்டு வராசான்னு சொல்லுவாங்க. நம்ம உடனே அப்படி நெக்கலை திரும்பி பார்த்து ஏன்னா பார்க்காமையா போகிறேன் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனால் வந்து அது அவங்களோட ஒரு ஃபீல், அது அவங்களோட கடமை மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு நாளும் கவனமாக போ, நின்று நிதானமாக பாரு, ரோடை கிராஸ் பண்ணும்போது இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லுவாங்க. சொன்னதே தான் சொல்லுவாங்க. அதே தான் இங்கேயும். இப்போ டீல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அப்படின்னா பேனிக் என்றைக்குமே ஆகக்கூடாது. ஃபொமோ அப்படிங்கிறத வந்து டிக்ஷனரிலேருந்து அழிச்சிடணும். ஸோ நம்ம சில சமயங்கள் எப்படி திரும்பாங்க இருக்குது. எஸ், நல்லா இருக்குல்ல, தகதகான்னு பண்ணுறாயா. ஓகே, இது வந்து எசென்ஷியல் அப்படிங்கிற பிராண்டோட கால்பே வந்து என்ன பண்ணாப்புல, அந்த லைசன்ஸ், அதாவது அந்த நேமிங் எல்லாத்தையும் மொத்தமாக அக்வயர் பண்ணார்ல. ஸோ அந்த எசென்ஷியல்லேருந்து வந்த டிவைஸுங்க அது எசென்ஷியல் ஃபோன். நான் ஆல்ரெடி எப்போயோ வாங்கினது, இதுக்கு முன்னாடி இதை பற்றி பேசியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிவைஸ். நான் என்ன சொல்ல வரேன்னா, மொத்தம் இதை பற்றி ஏன் இப்போ பேச்சு வந்துன்னு சொல்கிறேன். அடிக்கடி டீலை பற்றி நம்ம ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பேசுவோம். அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, திரும்ப மோனோட்டோனஸாக என்னையா இவர் சும்மா வாங்காதங்கிறாரு, வெயிட் பண்ணுங்கிறாரு, இப்போ இதை வாங்கலாம், வாங்க வேணாம். இந்த வாங்க வேணாங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த மாதிரி தான் நிலமை அமையுது. இப்போ சொல்லப்போனால் இந்தியாவில் வந்து சேல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதுவும் ஸ்மார்ட் ஃபோன் சேல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது வந்து டிக்ளைன் ஆகிறது லைவாக நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கு மெயின் ரீசன் என்ன, 10,000க்கு வந்துட்டு இருந்த ஃபோன்லாம் 20,000 சொன்னால் யாரால் வாங்க முடியும்? ஸோ வேறு வழியே இல்லை. என்னால் இப்போ எதுவுமே பண்ண முடியாது, நான் கண்டிப்பாக வாங்கி ஆகணும். கையில் இருக்க டிவைஸ் செத்து போச்சு. அவங்க வாங்குறதுல பேட் லக். இந்த நேரத்தில் அவங்க வாங்கணும்னு அவங்க தலையில் எழுதியிருக்கு அப்படி சொல்லலாம். பட் மற்றபடி பேட்ரி லைட்டாக சின்னதாக டிஸ்பிளேல ஏதோ ஒரு இஷ்யூ, அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3,000 ரூபா ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் அந்த ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ண முடியும், பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியும், பிரச்சனையே எல்லாமே ஃபிக்ஸ் பண்ண முடியும்னா மட்டும் நம்ம வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டிவைஸை வந்து அடுத்த ஒரு 2-3 வருஷம் யூஸ் பண்ணலாம். இப்போ சொல்லப்போனால் எனக்கு ஒரு சில லீக்ஸ்டர்ஸ் இந்த மாதிரியான ஆளுங்க மேலாம் ஓரளவுக்கு மரியாதையும் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து சில டேட்டாலாம் சூப்பராக கொடுப்பாங்க. அண்ட் சில சமயங்களில் சில இஷ்யூஸ்க்கு வாய்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க, எல்லோரும் சேர்ந்து போராடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் அந்த ஏர்டெல்லில் நடந்த பிரச்சனையாக இருக்கட்டும், என்னென்னா அந்த ஹாட்ஸ்பாட் பஞ்சாயத்து, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் டெக் ரிலேட்டடாக நடக்கும்போது அதுக்கு எல்லாருமே சேர்ந்து வாய்ஸ் அவுட் பண்ணும்போது சில விஷயங்களுக்குலாம் வந்து வரக்கூடிய ரெமிடி, அதாவது அந்த சொல்யூஷனை நோக்கி எல்லாருமே சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போது கிடைக்குது அப்படின்றது எனக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்குது. ஆனால் அதே சமயம் ட்விட்டரில் இந்த மாதிரி சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸில் இதுதான் டைமு, இதுக்கு மேலே வாங்க முடியாது, இதுதான் டைமு, இதுக்கு மேலே வாங்க முடியாது, இதுதான் டைமு, இதுக்கு மேலே வாங்க முடியாது அப்படின்னும் போது நானும் சொல்கிறேங்க, நோட் பண்ணிக்கோங்க, நானும் சொல்கிறேன், என் தரப்பில் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு நான் சொல்கிறேன், இதுக்கப்புறம் இன்னும் மோசமாக தான் இருக்க போகுது. இப்போ 30,000 கிடைக்கிற ஃபோனு இதுக்கப்புறம் 35,000 கிடைக்கும். மேபி 2027 மிடில் பார்த்தீங்கன்னா இப்போ 35,000 கிடைச்ச ஃபோனு அப்போ 40-45,000 கிடைக்கலாம். இதுக்கு பின்னாடி நிறையா இருக்குது. யாராலையுமே உறுதியாக சொல்ல முடியாது. வெதர் ப்ரெடிக்ஷன் மாதிரி தான் போகுது. ஆனால் மோசமாகலாம். நான் வந்து எப்படி சொல்கிறேன், உங்களுக்கு இருக்கலையே ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ அப்படிங்கிறத எடுத்து டேபிளில் வைக்கிறேன். ஸோ இப்போ மொத்தம் என்னோட ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஆல்ரெடி வச்சிருக்கக்கூடிய டிவைஸ் ஓரளவுக்கு நல்ல டிவைஸ். இப்போ எனக்கு புரியுது, S22, S21 FE, அதிலே 2100 மாடலு, இல்லாட்டி S20 இந்த மாதிரியான ஃபோன்ஸ் யாராவது வச்சுருக்காங்கன்னா அவங்க நிலமை எனக்கு புரியுது. இதில் வந்து கோடு விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, தெர்மல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப போராக இருக்குது, பேட்டரி நிற்கலை. ஸோ அவங்கெல்லாம் வந்து டிவைஸ் மாறுறதை பற்றி யோசிக்கும் போது சில சமயம் என்ன தோணுதுன்னா, ஓகே மாறிடலாம், வேணாம் இதுக்கு மேலே தாங்க முடியாது, கரெக்ட். பட் இதுவே இப்படி இமேஜின் பண்ணி பாருங்களேன், ஒரு S24 FE இல்லைனா சில சமயங்களில் சரி கொஞ்சம் பின்னோக்கியே போவோம், iQOO 7 லெஜெண்டு எவ்வளோ பழசு. சரி iQOO 12, OnePlus 12, OnePlusல பில்லு வேலிடாக நம்ம வச்சுருந்தோனாலே அவங்க வந்து லைன் இஷ்யூக்கு அட்ரஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம வந்து டிவைஸ் மாற்றணும். OnePlus 11, இப்போ இந்த OnePlus 11 அப்படின்னும் போது இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் வந்து அழுத்த திருத்தமாக சொல்கிறேன். 11 வந்து வந்தப்போ இருந்த மாதிரியான ஒரு கேமரா பர்ஃபார்மன்ஸ் இப்போ கொடுக்கல அப்படின்னு நம்ம சொன்னாலும், எவ்வளோ பேர் கேமராவை வந்து டே டு டே லைஃப்பில் ரொம்ப அதிகமாக அதுவும் அதோட ஆப்பில் தான் நான் யூஸ் பண்ண அடம் பிடிக்கிறீங்க. ஒரு ஓப்பன் கேமரா ஆப் போகலாம், இல்லாட்டி ஒரு Gcam போர்ட் பண்ணி போகலாம். ஸோ ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் சொல்யூஷன் அதுக்கும் இருக்குல்ல. பட் மற்றபடி வந்து பார்த்தா ஒரு 8 Gen 2 8 Gen 3 இன்றைக்கி டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காக பார்க்கும்போது வெல் அண்ட் குட். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த மாதிரியான டிவைஸ் வந்து செகண்ட்ஸ்லேயும் வாங்கலாம். பட் செகண்ட்ஸ் மார்க்கெட்லேயே இப்போ நம்பர் ஆஃப் டிவைசஸ், அதாவது இந்த மாதிரியான டிவைசஸோட அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா, எக்ஸிஸ்டிங் யூசரு வேற ஒரு ஃபோனுக்கு அப்கிரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி தின்னாகிறனால கையில் வச்சிருக்கிற ஃபோனை யாருமே இப்போ வந்து அவ்வளோ ஈஸியாக ரொட்டேட் பண்ணுறது இல்லை. இவ்வளவு ஏன் ஒரு சில பிராண்ட்ஸ்லாம் என்ன தெரியுமா சொன்னாங்க, இப்போ பிராண்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பீப்புளெலாம் நம்ம மீட் பண்ணும்போது அவங்களோட ஃபைண்டிங்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கூட ஷேர் பண்ணிப்பாங்க.
நான் வந்து நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் நீங்களாம் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணிப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க சொல்கிறாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மோர் ப்ராமினென்ட் லைக் தே ஃபீல் வெரி மச் எக்ஸைட்டட் வைல் யூசிங் அவர் பிராண்ட்ஸ் ஃபோன். ஸோ ஏஓ பிஓ சிஓ ஏதோ ஒரு பிராண்டு 20,000 ரூபாய்க்கு எங்கள் ஃபோனை தாண்டி வர ஃபோனே இல்லைன்னா மாதிரிலாம் வந்து தே ஃபீல். அண்ட் இந்த ஃபோனில் வந்து நாங்கள் பர்ஃபார்மன்ஸை பட்டைய கலப்புறோம், இல்லை ஏஐ ஃபீச்சரை வந்து இன்டெகிரேட் பண்ணுறோம், இதெல்லாம் சொல்கிறாங்க. யார் காலேஜ் ஸ்டூடெண்ட் இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு ஃபீல் பண்ணி இந்த 20,000 ரூபா ஃபோனை வாங்குறதா அவங்க சொல்கிறாங்க. ஓகேயா? ஆனால் இங்கே ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா ரியாலிட்டி செக் அப்படின்னு வரும்போது நம்ம சக கம்யூனிட்டி மெம்பர்ஸாக இருக்கட்டும் அண்ட் இந்த மாதிரியான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியில் அந்த பிராண்ட்லேயே இருக்கக்கூடிய ஒரு சிலராக இருக்கட்டும், அவங்களாம் வெளியில் போய் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா கொய்யுங்குது. இந்த ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய பெரிய ஆளுங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இதுதான் அதுதான் சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனால் ரியாலிட்டி என்னடான்னு பார்த்தா கிரவுண்ட் லெவலில் போய் ரீச் பண்ணும்போது தான் தெரியுது பசங்க எல்லாரும் வந்து ரேப்பிடோ ஓட்டிக்கிட்டு இல்லாட்டி ஏதோ ஒன்று நான் ஏதோ ஒரு வகையில் வந்து கொஞ்சம் ஏர்ன் பண்ணிவிட்டு இஎம்ஐக்கு எல்லாருமே வந்து 80,000 1,00,000 ரூபாய்க்கு தான் ஃபோன் வாங்குறாங்க. மார்க்கெட்டே ஒரு டைப்பாக இருக்குது. அப்போது ஒரு பிராண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஸ்கூல் கிட்டோ காலேஜ் கிட்டோ மேபி அதில் இருக்கிற ஒருத்தர் வந்து என்ன மாதிரியான இல்லாட்டி ஏன் ஏஜ் குரூப்பில் இருக்கிறவராக இருப்பார் போல் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கி அவங்க கொடுக்குற காசில் தான் ஃபோன் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் யோசிச்சிருப்பாங்க போல். அப்போது வந்து ஒரு காலேஜோ இல்லாட்டி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோ 80,000 ரூபாய்க்கு தான் 20,000 ரூபாய்க்கு தான் ஃபோன் வாங்குவான், அப்போ அவனுக்கு இது போதும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. பட் இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா ஒரு பையனை ஜென்ரிக்காக கேட்கும்போது என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறேன் நான் வந்து iPhone 16 யூஸ் பண்ணுறேன். சரி iPhone 16 என்னப்பா பண்ணுவேன்? ஃபோன் பண்ணுவேன், வேறு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவேன், கேமரா ரொம்ப ரேர்னு. சரி வேறு ஒரு சில டாஸ்க் இந்த படம் ஓடிடி இல்லை அதெல்லாம் நான் இதில் பார்க்க மாட்டேன், ஏன்னா எனக்கு இதில் பேட்டரி ஹெல்த் டிப்ளீட் ஆச்சுன்னா மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது வரைக்கும் 100லேயே மெயின்டைன் பண்ணுறேன்னு அதெல்லாம் சேஃபாக ஹேண்டில் பண்ணுறேன். 100 சார்ஜ் சைக்கிள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வரைக்கும் 100லேயே இருக்குது, மனசு சந்தோஷமாக இருக்குது. சரிடா எல்லாம் ஓகே, பட் இதில் டிஸ்பிளே நல்லாயிருக்கு, டைனமிக் ஐலண்ட் அது இதுன்னு இவ்வளோ விஷயங்கள் சொல்லிவிட்டு அப்புறம் ஏன்டா நீ இதை யூஸ் பண்ணல அப்படின்னா அதை சொன்னேன்னு என்ன மறந்துட்டீங்களா? அந்த பேட்ரி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து கொஞ்சம் உறுத்தலாகவே இருக்கா. அதனால் நான் என்ன பண்ணிடுறேன், இதுக்கெலாம் வந்து ஒரு டேபு செகண்ட்ஸில் ஒரு டேப் வாங்கியிருக்கேன். அது இல்லாட்டி என் லேப்டாப்பில் நான் அந்த படங்கள்லாம் பார்த்துக்கிறேன். ஸோ இப்படியும் இருக்காங்க. அதை தாண்டி இந்த மாதிரி 70,000 80,000 1 lakhக்கு ஃபோனை வாங்கிட்டு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு நான் அந்த ஃபோனுக்கான இஎம்ஐயை என் பேரண்ட்ஸை நான் பர்டன் பண்ணுறதில்ல அப்படிங்கிற ஒரு தாட்டில் வண்டி ஓட்டி அடைக்கிறாங்க. நான் அதை தப்பு சொல்லலை, சூப்பர் தான். ஆனால் இந்த வண்டி ஓட்டி அடைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா வண்டி அதுவும் இப்போ ஸ்கூட்டர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்கன்னு வைங்களேன். நம்ம ஊர் ரோடுக்கு அதுக்கும் இப்போ அவங்க யங் ஏஜ் அவங்களோட ஸ்பைன் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல யங்காக நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். டம்மு டிம்முன்னு விட்டுட்டே இருந்தாங்கன்னு வைங்களேன். கரெக்டாக வந்து காலேஜெலாம் முடிச்சு வேலையில் போய் சேர்ற நேரத்தில் பெல்ட் போட்டு போகிற மாதிரி இருக்கும். பேண்ட்டுக்கு சொல்லலை, மொத்த இடுப்புக்கும் அந்த லோயர் பேக்குக்கும் சேர்த்து ஒரு பெல்ட்டை போட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். சும்மா வந்து 4 பேர் கஷ்டப்பட்டு ஏதோ முயற்சி பண்ணுறாங்க, அவங்கள தடுக்கிற மாதிரி ஏன் பேசி தொலைற, இப்போ பாரு நெகட்டிவாக பேசுகிறேன், உனக்குலாம் வேறு வேலையே இல்லையா? அப்படி இல்லை, இதெல்லாம் லைவாக பார்த்ததை வச்சு சொல்கிறேன். ஓரளவுக்கு அடல்ட்டு 25 இயர்ஸ் ஓல்டு இருக்கக்கூடிய ஒரு யூத்து இவங்க வந்து வெளியில் போய் ஏதாவது ட்ரை பண்ணும்போதே தொடர்ந்து ஒரு 2 வருஷம் சென்னையில் வண்டி ஓட்டும் போதே சாம பிரச்சனை வருது பேக் போன்லாம். ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பைன் இஷ்யூ இதெல்லாமே அவாய்ட் பண்ணோன்னா கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும் போல இருக்குது. அதனால தான் இதெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன். அதாவது படிக்க வேண்டிய வயசில் படிக்கிறதை தாண்டி ஒரு சில லூட்டீஸு ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறது அதெல்லாம் நான் தப்பு எங்கேயுமே சொல்லலை. பட் என்ன ஆயிடுதுன்னா யூஸே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு 80,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோனை வாங்கி ஸ்டேட்டஸ்க்காக வாங்கிவிட்டு அதுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கு வீட்டில் போய் கேட்டால் திட்டுவாங்கன்ட்டு வெளியில் வந்து வண்டி எடுத்துகிட்டு போய் ஃப்ரெண்டுக்கிட்ட இரவல் வண்டி வாங்கி அதில் போயிட்டு நம்ம வந்து ரேப்பிடோ ஓட்டுறது இதெல்லாம் தேவையா? இல்லை இதெல்லாம் தேவையா அப்படிங்கிறத நான் இடத்துல ஒரு தாழ்மையான ஒரு கருத்தாக வைக்கிறேன். ஸோ உங்களோட தாட்ஸ் நீங்கள் சொல்லலாம். ரைட்டு. அப்புறம் இந்த ஃபோனை ஏன் காட்டினேன் அப்படின்னா இந்த மாதிரி டிவைஸை கூட யூஸ் பண்ண முடியுதுங்க. யாருன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோ நான் எதுக்காக இப்போ ஸ்கூலுக்கு போகிறேன் இல்லாட்டி எதுக்காக நான் காலேஜுக்கு போகிறேங்கிறதுல ஓரளவுக்கு ஃபோக்கஸ்டாக நான் வந்து அப்படியே உங்களோட லைஃபையே நீங்கள் வந்து விரும்பி படிக்கிறதுக்காக மட்டுமே அர்ப்பணிக்கணும். வேறு எதுவுமே பார்க்கக்கூடாது, படம்லாம் பார்க்கக்கூடாது, திரும்பி இப்படி கூட பார்க்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது அப்படி சொல்ல வரல. பட் நம்ம போகிற பாதை என்ன, நம்ம எதுக்காக போகிறோமோ அதை வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் அதுக்கு கொடுத்து ஒரு 65% ஆஃப் த லைஃபோட வெயிட்டேஜ் அதுக்கு கொடுத்து மீதி நேரம் நீங்கள் வெளில போய் விளையாடலாம், ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச சீரிஸ் பார்க்கலாம், என்னென்னாலும் பண்ணலாம். பட் அந்த மாதிரியான டாஸ்க்கு வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஃபோன் வேணுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அண்ட் இன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப மோசமாக இருக்கிறனால இதெல்லாமே நான் ஹைலைட் பண்ணுறேன். அப்போ இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கிற அந்த மோசமான ஃபோன்லாம் தான் நீங்கள் வாங்கணும்னு நான் சொல்ல வரேன்னு நினச்சிக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட் எடுத்ததுமே ஒரு வார்த்தை ஆரம்பிச்சிருப்பேன் இல்லையா, அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் ட்விட்டரில் இருக்கக்கூடியவங்களாம் வந்து இப்போ வாங்கலைன்னா வாழ்க்கை போய்டுவதோட செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அவங்ககிட்டலாம் கூட என்னோட கேள்வி என்னவாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நேற்று கூட ஒரு பையன்ட்டு ஒரு இதை சார்ந்த ஒரு கேள்வி வச்சேன். எப்படின்னா தம்பி நீ சொல்கிறது புரியுதுப்பா, நீ இப்போ வந்து வாங்கினா இப்போ வாங்க இல்லாட்டி வாங்காதான்னு சொல்கிற. ஆல்ரெடி ஒரு பையன்கிட்ட வந்து என்ன இருக்குன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு 20,000 இதுக்கு முன்னாடி வாங்கின ஃபோன் மாதிரியே பேசுவோம். ஓப்போ K13 இருக்குது. இல்லை இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம் அப்படின்னா
ஐக்கூ Z9X இருக்குது. இல்லை இதுக்கு முன்னாடி போனோம் அப்படின்னா சாம்சங்கில் கூட மேபி ஒரு A54 A53 வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். அது நல்லா வேலை செய்யுது, அவனோட டிமாண்டுக்கு அது நல்லா வேலை செய்யுது அப்படின்னா இப்போதைக்கு பேசாமல் அதுலேயே ஏன் வந்து பேட்டரியை மாற்றி அவன் யூஸ் பண்ணக்கூடாது, இதுதான் என்னோட கேள்வியாக இருந்தது. ஸோ அதுக்கு அடுத்த 2 வருஷம் அதையே யூஸ் பண்ணுங்கள். அதுவும் நீங்கள் ஆல்ரெடி பழைய ஃப்ளாக்ஷிப் வச்சுருக்கீங்கன்னா உங்களெல்லாம் நான் தடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜாலியாக வந்து அதில் பேட்டரியை மாற்றிவிட்டு என்ஜாய் பண்ணலாம். பட் மிட்ரேஞ்ச் ஃபோனே வச்சிருந்தாலும் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு இந்த 2 வருஷத்துக்கு பேட்டரியை மாற்றிட்டு அப்படி இப்படி ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்கன்னா 2028 வந்துரும்பா. 2028 என்ன பண்ணலாம்னா அவங்க 2026 ரிலீஸ் ஆன ஒரு சில ஃபோன்ஸ் எல்லாத்தையும் செகண்ட்ஸ் மார்க்கெட்டோ இல்லாட்டி மார்க்கெட் ஸ்டேபிள் ஆகுதுன்னா எல்லா ஸ்டாக்கும் கிளியரன்ஸ் சேல்குள்ள வரும்போது ரொம்பவே கம்மியான ப்ரைஸ்க்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பம்ப் அண்ட் டம்ப் அப்படின்னு சொல்லுவாங்கங்க, இந்த பிட்காயின் இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளே போகும்போதெல்லாம் கூட நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி போயிட்டு இருக்குன்னு வைங்களேன். திடீர்னு ஒரு இடத்துல அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சமநிலை அடையும். ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட்டில் போய் மீட் ஆகும், திரும்ப வந்து அது ஸ்டேபிள் ஆகும், அப்படியே கீழே வந்து ட்ராப் ஆக ஆரம்பிக்கும். ட்ராப் ஆகும்னா என்ன சொல்ல வரேன்னா ஈஸிலி ஆக்சசபிளாக மாறும். அவங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் வந்து இன்னும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக டிவைஸோட ப்ரைஸ் ஓரளவுக்கு குறைய தான் செய்யும், குறையணும். இப்போ எல்லா பிராண்டுமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இன்டர்னல் டீமில் ஆரம்பித்து அவங்களோட சேல்ஸு ரிலேட்டடாக இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும். எப்படி நம்ம வந்து ஐடி சைடில் ரெசெஷன் அப்படின்னு பார்த்தோமோ அதில் வந்து எப்படி மக்கள் வந்து சில கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் அப்போல்லாம் என்ன ஆகும்னா வேலை வாய்ப்பே அடி வாங்குது, வேலையில் இருக்கிறவனுக்கு வேலை போகுது. அது தவிர இது எல்லாத்தையும் காரணமாச்சு என்ன பண்ணுவாங்க, இருக்கிறவனுக்கு ஹைக் தர மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்து 100% வந்து இப்போ ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரிலையும் இருக்குது. ஸோ ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரி இப்படி ஒரு மாதிரி சோகமான நிலைமைக்குள்ளே இருக்கும்போது அவன் என்ன ப்ரைஸ்க்கு விற்கிறானோ இல்லாட்டி அவன் என்ன ப்ரைஸ்க்கு கொடுக்குறானோ அந்த ப்ரைஸ்க்கு தான் ஆஃப்லைன் ஸ்டோராக இருக்கட்டும் ஆன்லைன் ஸ்டோராக இருக்கட்டும் அவங்களால விற்க முடியும். அப்போ இவ்வளோ நாளாக இருந்த ஸ்கேலிங் வந்து எக்கானமியில் எப்படி போய் இடிக்கும்னு பாருங்களேன். இதை சார்ந்து ஒரு பெரிய எக்கானமி ஒன்று ரன் ஆகிட்டு இருந்திருக்கும். இப்போ கடையில் என்ன ஆகும், இதுக்கு முன்னாடி 1000 பீஸ் விற்றுதுன்னா இப்போ 500 பீஸாக விற்கும். ஏன் அதோட குறையக்கூட ஆரம்பிக்கும். அப்போ குறைஞ்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும்னா ஒவ்வொரு சேல்ஸ் பர்சனுக்குமே அவனோட இன்சென்டிவ் அடிவாங்க. ஸோ இது வந்து பெருசாக சுற்றி அங்கங்கே எங்கெங்கெல்லாமோ போங்க. ஸோ ஆக மொத்தம் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு நான் சொல்கிறது என்னென்னா அப்பப்போ டீல் வரும். டீல் வரும்போது என்னால் முடிஞ்சது என்ன பண்ணுவேன்னா எது ஒர்த்தாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அவ்வளோதான். இது வந்து பார்க்குறதுக்கு ஒர்த்தாக தெரியுது ப்ரோ, இதுக்கு முன்னாடி S25 FE 45,000 வந்துச்சா, இப்போ S25 FE 40,000 வருது அப்படின்னும் போது நான் சந்தோஷமாக அதை ரிப்போர்ட் பண்ணுவேன். இல்லையா 45,000 இருக்குது வேணும்னா வாங்கிக்கோங்க அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஸோ இதை தான் நம்மளால் சொல்ல முடியுமே தவிர மற்றபடி வேறு என்ன ப்ரோ நான் டிசைட் பண்ண முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு சில நண்பர்கள் வந்து சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ஆஃப்லைன் மார்க்கெட்டையும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு. எனக்கும் ஆசை தான். ஆஃப்லைன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய யாராவது நம்மளோட கம்யூனிட்டி மெம்பராக இருந்தால் அவங்க வந்து நமக்கு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தாங்கன்னா இமேஜின் பண்ணி பாருங்களேன். ப்ரோ இந்த மாதிரி நான் வந்து சங்கீதாவில் ஒர்க் பண்ணுறேன், ப்ரோ நான் இந்த மாதிரி வந்து டாடா குரோமாவில் ஒர்க் பண்ணுறேன், இந்த மாதிரி நான் வந்து பூர்வீகாவில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து இங்கே இந்த ஃபோன் இந்த ஆஃபரில் இந்த ப்ரைஸ்க்கு கிடைக்கும், அது வந்து கரெக்டாகவும் இருக்கணும். இது இவனுக்கு தான் கிடைக்கும் அவனுக்கு தான் கிடைக்கும் ஃபஸ்ட் வரவனுக்கு கிடைக்கும் 4வது வரவனுக்கு கிடைக்கும்னு சொல்லக்கூடாது. பட் அந்த மாதிரி ஒரு டேரிஃப் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக அந்த டேரிஃபை படிக்கிறது எனக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ. நம்ம என்ன வந்து இதெல்லாம் இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கிற டீலை ரிப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லாட்டி அமேசானில் இருக்கிறதா இருக்கட்டும் இல்லாட்டி 4 பின்ன மினிட்ஸ்லையோ பிளிங்கிட்லையோ இல்லையாவது இருக்கிறது ரிப்போர்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கப்பமாக கட்டுறாங்க தனியாக, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு ஏதாவது பெனிஃபிட்டாக அமையுது அப்படின்னா நம்ம அதை வந்து ரிப்போர்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் யாராவது நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸே யாராவது இந்த மாதிரி நான் ஆஃப்லைன் ஸ்டோரில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட நான் எப்படி டேட்டா வாங்குறது அப்படிங்கிறது மேபி கீழே அந்த usbfitnessman@gmail.com இருக்குல்ல, அதுக்கு உங்களால் அழகாக உங்களோட பேம்ப்ளெட் இல்லாட்டி இதுதான் ப்ரோ இந்த நம்ம எப்படி ரீசார்ஜ் டேரிஃப் சொல்கிறோம் அந்த மாதிரி இதெல்லாம் தான் ப்ரோ டீலு, இந்த இண்டிபெண்டன்ஸ்க்கு வந்து ஆஃப்லைனில் இதெல்லாம் டீலாக இருக்கும், ஸ்டாக் இருந்ததுன்னா நீங்கள் இதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு டீட்டெயில் கொடுத்தா ஐம் வெரி ஹாப்பி டு கவர் தட். அதில் என்ன இருக்குது, இதை கவர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அப்போது மக்களுக்கு என்ன தெரியும்னா ஆன்லைனில் மட்டும் ஆஃபர் இல்லை ஆஃப்லைன்லேயும் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நான் இந்த ப்ரைஸ்க்கு வாங்க முடியும். பட் இல்லை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆன்லைனில் இருக்கிற மாதிரி தான் ஆஃப்லைனில் என்னென்னா ஸ்டாக் இருக்கும் வரை மட்டுமே. இந்த ஆஃப்லைனில் இருக்க இன்னொரு பிரச்சனை என்னென்னா ஆன்லைனில் எப்படி நம்ம வந்து ஒரு சில ஃபோன்ஸ் நம்ம தேடி போகும்போது அதில் வந்து அந்த பின்கோட் இருக்கும், கரெக்டாக பின்கோடை போட்டு என் ஏரியாவுக்கு அது அவைலபிளா அப்படின்னு நம்ம ஸ்டாக் வெரிஃபை பண்ணுவோம். இங்கே ஆஃப்லைனில் என்ன ஆகுது அப்படின்னா சில சமயங்கள் இவங்களோட வெப்சைட்டில் காமனாக இருக்கும் அவைலபிள் அப்படின்னு இருக்கும். நான் வந்து என்ன பண்ணுறேன் குரோம்பேட்டில் இருக்கிற இடமோ இல்லாட்டி தாம்பரத்தில் இருக்கிற ஒரு ஸ்டோரியை விசிட் பண்ணும்போது இங்கே ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சென்னையில் எங்கேயாவது ஸ்டாக் இருந்தால் அதை அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டால் இப்போ உடனே தர முடியாத ஒரு நிலமை இருக்கும். அப்போ நம்ம வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும், அம்பத்தூரில் இருக்குது இல்லாட்டி விழுப்புரத்தில் இருக்குது அப்படி சொல்கிற மாதிரி கூட இருக்கும். ஸோ அதனால் உடனே சோர்ஸ் பண்ண முடியுமா, முடியாது. சில சமயங்கள் வந்து ஆன்லைனில் இவங்களோட வெப்சைட்டில் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலும் இவங்களே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை நீங்கள் ஆஃப்லைனில் வந்து நேரில் வந்து வாங்கிக்கிறது பெட்டர் நம்ம தான் இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இன்சிஸ்ட் பண்ணாங்கன்னா அங்கே போகும்போது நமக்கு ஸ்டாக் இல்லைனாலும் அது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஆஃப்லைனில் இது ஒன்று தான் நான் லைட்டாக கொஞ்சம் ஒரு பஞ்சாயத்தை பார்க்குறேன். மற்றபடி வந்து அவங்களும் ஒரு பெட்டரான ஒரு டேட்டா டிரான்ஸ்பரண்ட்டாக அவங்களோட எந்த பிரான்ச்சில் இருக்குது இல்லாட்டி இப்போதைக்கு ஸ்டாக் வந்து ஓரளவுக்கு எல்லா பிரான்ச்லேயும் ஒரு 10 பீஸ் இருக்குன்னா கூட தைரியமாக அதை வந்து ஹைலைட் பண்ணி காட்டலாம். இந்த பொருள் யாருனாலும் வாங்கிக்கோங்க, எங்கேனாலும் விசிட் பண்ணி வாங்கிக்கலாம்னு மாதிரி அவைலபிள் அப்படின்னே வச்சிடலாம். நோட்டிஃபை மீ அப்படி இல்லைனா ஒரு சில லொக்கேஷன்லேருந்து வரவங்களுக்கு வந்து நோட்டிஃபை மீ மாதிரி அதை நீங்களே வந்து அட்ரஸை வெரிஃபை பண்ணி அதை கன்சியூமர் இப்போ நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் சொல்லட்டினானோ
நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பின்கோட் போட்டு பார்க்குறேன். தாம்பரம் பின்கோடோ இல்லாட்டி பல்லாவரம் பின்கோடோ குரோம்பேட் பின்கோடோ போட்டு பார்க்குறேன். அப்போ இந்த ஆஃப்லைன் ஸ்டோரில் ஸ்டாக் இருக்கான்னு பார்க்கும்போது இருக்குன்னு சொன்னாங்கன்னா நான் நேராக விசிட் பண்ணுறேன். இல்லைனா அந்த ஆஃப்லைன் ஸ்டோருக்கு நம்ம காலே கூட பண்ணலாம் இல்லையா? ஆஃப்லைன் ஸ்டோரோட அந்த இதுதான் கூகுள் மேப்பில் அவைலபிளாக இருக்குமே. கூகுள் மேப்ஸு அதில் கூகுள் சர்ச் இதெல்லாம் அவைலபிளாக இருக்கும். அந்த கடையோட நம்பரும் அதிலே அவைலபிளாக இருக்கும். கால் பண்ணி கேட்டுட்டு ஸ்டாக் இருக்குன்னா அதை ஹோல்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நேரில் போயிடலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணிக்கோங்க. இல்லைனா நிறைய தடவை என்ன ஆகுதுன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஃப்ரெண்ட்ஸே வந்து ஆஃப்லைன் போக ட்ரை பண்ணும்போது நான் எதிர்பார்த்து போன ஃபோன் அங்கே ஸ்டாக் இல்லை, ஏதோ ஒரு ஃபோனை என் தலையில் கட்டி அனுப்ப ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த பிரச்சனையும் இருக்குது. ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அதனால தான் பழைய டிவைஸ் பற்றி சும்மா உங்கள் எல்லாரோட பழைய டிவைஸும் ஆல்ரெடி கேப்பபிளாக இருக்கும் பட்சத்தில் அதையும் நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணலாம். அதை நான் அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பேன். இதுக்கு தான் நம்ம வந்து ரீசைக்கிள் ரீயூஸ், அதை ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அதே தான் இப்போயும் நான் சொல்கிறேன். ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் தான். சரியா? அது இப்போயும் மைண்டில் வச்சுப்போம். ஓகே. சரி, இந்த ஃப்ளிப்கார்ட்டும் அமேசானும் டீல் போடட்டும். இப்போதைக்கு வந்து டேஷாக போட்டு வச்சுருக்காங்க. அதனால் அவங்கள நம்பி பேசுகிறதுக்கும் ஒன்றும் இல்லை. அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. போடு என்னமோ பீட் ஸ்மார்ட் ஃபோன் ப்ரைஸ் ஹைக்ஸ் வித் ஃப்ரீடம் சேல் ஆஃபர்ஸ். கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆகஸ்ட் 8 ஆகஸ்ட் 7 வந்துடும் எப்படியும். ப்ளஸ் மெம்பர் அது இதுன்னு சொல்லி அதை மைண்டில் வச்சுக்கோங்க. SBI கார்டு 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட். இன்டெல் கோர். இன்டெல் வந்துட்டு அவ்வளோ காசு இருக்காயா? நீ சீரியஸாக வியாபாரம் பார்த்துட்டு தான் இருக்கியா? எல்லா டீலுக்கும் வந்துடுறியா? இதுக்கு பக்கத்தில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இன்டெல் எப்பயுமே வந்து உட்காந்துப்பான். பக்கத்தில் சாம்சங் இருக்கும். அப்புறம் போன தடவை ரீசெண்டாக நம்ம AI+ பார்த்தோம். இப்போ பார்த்தா போல்ட் ஸ்மார்ட் ஃபோன். இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. பார்க்குறதுக்கு தகன்னு மின்ற மாதிரி பயங்கரமாக போட்டு வச்சிருக்கான். ஆனால் எந்த அளவுக்கு ஒரு நல்ல இம்பாக்டை ஏற்படுத்துவான்னு தெரியலையே. இவனும் வந்து ஏதாவது ஒரு ரீபிராண்டட் எல்லாம் கஷ்டம் தாங்க. இங்கே பாருங்க, சும்மா கிண்டல் பண்ணி இங்கே ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. ஆல்ரெடி நான் மார்க்கெட்டை பற்றி அடிக்கடி பேசிகிட்டு இருக்கேன். நானும் புலம்புற மாதிரி தான் இருக்கும் இனிமேல். ஸோ அப்படி இருக்கும்போது ODM பேஸ் பண்ணி டிவைசஸ் தான் இவங்க எல்லாரும் பண்ணுவாங்க. இவங்களே ஓனாலாம் இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லையும் டிசைன் பண்ணணும்னா அதுக்கான பயங்கரமான இன்ஜினியர்ஸ்லாம் டீமில் இருக்கணும். ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு பி தட் ஈஸி. ஸோ அதை எப்பயுமே மைண்டில் வச்சுக்கோங்க. என்னென்னமோ சொல்கிறான். சரி, இவன் என்ன கொண்டு வரான்னு பார்ப்போம். DNA RNAங்கிறான். அதான் பேச்சு ரொம்ப பேசுகிற நீ. அப்புறம் 24 hours ஏர்லி ஆக்சஸ் வந்துட்டானா? 24 hours ஏர்லி ஆக்சஸ் அவங்களுக்குலாம் வரும். பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ. சரி, இது எப்பயுமே நம்ம சொல்கிறது தான். பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் எப்படி நடக்கணும் உங்களுக்கு தான் தெரியுமே. அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. நோ காஸ்ட் EMI மேட் மை ட்ரீம் ஃபோன் அஃபோர்டபுள். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஃபோல்டு போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்தேன். ஃபோல்டு 8 அல்ட்ரா, ஃப்ளிப் 8. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா 30 மாதம் நோ காஸ்ட் EMI இப்போ வந்துருக்கு இல்லையா? ஸோ அதன் மூலமாகவும் நிறைய பேரால் வாங்க முடியுது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சிக்க முடியுது. இந்த EMIக்குள்ளே போகிறத பற்றி பிரச்சனை இல்லை. நிஜமாவே இந்த ஃபோன் நமக்கு தேவையா அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். சரியா? வாங்கி இப்படி சும்மா வச்சுருந்தா 100% இல்லை 1000% டிப்ரிசியேஷன் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு அசட்டு தான் நம்ம வாங்கி போடுறோம். இது என்ன தங்கமா இல்லை நிலமா? ஆனால் இதுக்கு பின்னாடி நிறைய லாஜிக்ஸ் இருக்கும். அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அதை நான் இப்போ பேச ஆரம்பிச்சேன்னா இது டீல் வீடியோவா இல்லாட்டி வந்து ஃபிலாசபி கிளாஸா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பார்ப்போம். ஸோ அதனால் ரொம்ப யோசிச்சு வாங்கணுங்க. சரியா? ஃப்ளிப்கார்ட்டு பெஸ்ட்டு டீல்ஸு ஆல்வேஸா? சரி, நாங்கள் நம்புகிறோம். லைட்னிங் ஃபாஸ்ட் டெலிவரி டியூரிங் சேல் வீக்கு. இது சும்மா ஜோக்குக்கு சொல்கிறது. ஆனால் உங்களுக்கு மினிட்ஸில் யாருக்காவது ஏதாவது ப்ராடக்ட்ஸ் நல்லா கிடச்சிது அப்படின்னா அது வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும். லவுட் த ஆப் எக்ஸ்பீரியன்ஸா? சரி, பாவம் அவர் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாருங்க. அவர் ஏஜை பார்த்தாலே தெரில. அவரெல்லாம் அவ்வளோ ஃபோன் யூஸ் பண்ண மாட்டார். அப்போ ஆப்பையும் பெருசாக யூஸ் பண்ண மாட்டார். அதனால் சும்மா ஜாலியாக அப்படி சொல்லிக்கிறது. Edge 70 ஃபியூஷன். வெறும்னே எக்ஸ் போட்டால் நம்ம என்னத்தை கண்டுபிடிக்கிறது? சரி, இந்தியாஸ் ஃபேவரட் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ். ஐஃபோன், சாம்சங், மோட்ரோலா, விவோ, ரியல்மி, ஓப்போ, நத்திங், போக்கோ, AA+, பிக்சல், MI, டெக்னோ, இன்ஃபினிக்ஸ், லாவா, HMD, போல்ட். இப்படி பேர் இருக்காங்க இந்தியாவில். இப்போதைக்கு இவ்வளோ பிராண்ட் இருக்குது அப்படிங்கிறத ஒரே ஃப்ரேமில் பார்த்துட்டேன். மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இத்தனை பிராண்ட் வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோமா? சரி, இவன் வேலைக்கு ஆக மாட்டான். இப்போதைக்கு நான் சொன்ன கருத்துக்களை மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? கண்டிப்பாக ஃபோன் வாங்கி ஆகணும்னு ஒரு அவசியமும் கிடையாது. நம்ம ரிலாக்ஸ்டாக இருப்போம். இவன் இந்த எக்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். VPN போட்டால் ஒரு வேளை எக்ஸெல்லாம் காணாமல் போகுமோ? நமக்கு ஓப்பன் ஆகுமோ? சரி, என்னென்ன டிவைஸ் வருது அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஐடியாவில் இப்போதைக்கு உங்கள் மைண்டில் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ப்ரைஸ் ரிவீல் ஆகட்டும். அப்போ தான் அது வந்து ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். என்னையா இது ஃப்ரீடம் சேலு வீலு இந்த மாதிரி இருக்குது. நான் வீலை பிடிச்சி இப்படி ஸ்க்ரால் பண்ணலான்னு பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் நகர மாட்டேங்குது. இது என்னது? சீக்ரெட் ஆக்ட் பையா. MRP 20,000 ரூபாய்க்கு இருக்குமா? சேல் ப்ரைஸ் 16,000க்கு இருக்குமா? எக்ஸ்சேஞ்ச் தான். நீ ஒழுங்காக பண்ணி விட மாட்டியே. நீ என்ன செஞ்சிருவியே? நீ எக்ஸ்சேஞ்ச் செய்யாமல் என்ன செஞ்சிடுவியே? சரி, பேங்க் டிஸ்கவுண்ட் 1000 ரூபா. ஸோ ஃபைனலாக 10,000 ரூபாய்க்கு வாங்க முடியுமாங்க? ஆனால் என்ன பொருள்னு சொல்லாமல் இதெல்லாம் வந்து உருட்டிக்கிட்டு இருக்காங்க.
சரி வரட்டும், டீல் வரட்டும். நான் கூட வந்து காலையில் எஸ்ஆர்கே கிட்ட பேசும்போது அவன் சொன்னான், இந்த மாதிரி டீலை பற்றி லைட்டாக போட்டிருக்காங்க என்னென்னு பாருங்கள் அப்படின்னா. பார்த்துட்டேன், வெறும் எக்ஸ்ன்னு போட்டு வச்சுருக்காங்க. எலான் மஸ்க்கு எதிராக கடை திறக்கிற மாதிரி இருக்குது. ரைட்டுங்க. ஸோ எல்லோரும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதை தாண்டி ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக உங்களுக்காக நியூஸ் வரிசையாக சொல்கிறேன் பாருங்கள். இவ்வளோ நேரமாக போட்டு அருன்னு அறுத்துவிட்டு இப்போ வந்து நியூஸ் சொல்கிறாங்கிறான் மனுஷனா இவன். மினிமல் ஃபோன் செக் பண்ணி பாருங்களேன். மினிமல் ஃபோனில் புதுசு வரப்போகுது. இதுக்கு முன்னாடி ஈங் பேனலோடு நம்ம ஒன்று பார்த்துருப்போம். இப்போ புதுசாக ஒன்று வரப்போகுது. நானும் இந்த கிளிக்ஸ் கம்யூனிகேட்டருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், காத்துன்னு இருக்கிறேன். வருஷம் முடிஞ்சிடும் போல், பட் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இவங்க வந்து பெட்டராக பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மினிமல் ஃபோன் 2 போட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸ்பெக்லாம் பெருசாக அதுமாரி ரிவீல் ஆன மாதிரி தெரியல, பட் டிவைஸ் பார்க்க அழகாக இருக்குது. வர QWERTY பேஸ்டு டச் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் வேறு லெவல். அப்புறம் பிக்சல் 11 ப்ரோவோட ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு ரீசெண்டாக ஒரு நியூஸ் சர்ஃபேஸ் ஆச்சு. ரொம்ப ரேரான ஒரு விஷயம். இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல. இதை பற்றி பேசும்போது தாங்க ஏதோ பிக்சலில் ஒரு கான்டெக்ட் நடந்ததாங்க. பிக்சல் சம் கான்டெக்ட் நடந்திருக்கு. தேங்க்யூ ஆல் அவர் கம்யூனிட்டி மெம்பர்ஸ். ஸோ அதில் வந்து நம்ம சேனல் வந்து ஜெயிச்சிருக்கு தான் பாருங்களேன். ஜெயிச்சு வாங்கியிருக்கோமாங்க. பரிசு வரட்டும். என்ன பரிசு என்ன ஏது எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், சரியா? அது எப்படி தரப்போகிறாங்க, எங்கே தரப்போகிறாங்க அதெல்லாம் எனக்கு இப்போதைக்கு தெரியல. பட் அந்த ஒரு நிகழ்வு நடக்கும்போது அதை நான் கண்டிப்பாக வந்து நம்ம சேனல் மூலமாக பதிவேற்றேன், செய்வேன். உங்கள் எல்லாருக்கும் வந்து எல்லாரையும் வந்து சேரும். அண்டு உங்களால் தான் இந்த மாதிரியான ஒரு கிஃப்ட் என்னை வந்து சேரப்போகுது அப்படிங்கிறது வந்துட்டு அதை நம்ம சேனல் ஜெயிச்சதுக்கு காரணமும் நீங்கள் தான். ஓகே. ஸோ அடுத்த என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மொத்தம் பிக்சல் 11 ப்ரோட ப்ரைஸ் குறையுதுன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. வேறு லெவலில் நான் மூவாக இருக்கும். இன்றைக்கி நிலைமைக்கு எல்லாருமே வந்து ப்ரைஸ் ஹைக் ஆகிட்டு இருக்க நேரத்தில் சேம் ப்ரைஸ் ரிட்டைன் பண்ணாலே நிறைய பேருக்கு சந்தோஷம். ப்ரைஸ் இன்னும் குறைஞ்சதுன்னா வில் பி வெரி ஹாப்பி. ஆனால் நம்ம ஊருக்கு இல்லை, இது வந்து அப்ராடுக்குன்னு சொன்னாங்கன்னா தெரில ஆகிடும். ஸோ குளோபலாக எல்லோரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் தானே. அப்புறம் வாட்ஸ்அப் வெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வாட்ஸ்அப் வெப் வழியாக ஆடியோ கால் அண்ட் வீடியோ கால் பண்ணலாங்க. எவ்வளோ பேர் இன்னும் வாட்ஸ்அப்லேயே இருக்கீங்க? வாட்ஸ்அப்பில் ஒரு வருஷம் முன்னாடியே அட் அ டைம் ஒரே ஆப்பில் 2 அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுற ஃபீச்சர் எல்லாமே வந்துருச்சு. அதெல்லாம் ஓகே தான். ஆனால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா இன்னும் அந்த க்ளவுடை கட்டிட்டு அலறது கொஞ்சம் கடியாக தான் இருக்குது. அந்த 79 ரூபா பிளானில் வந்து நான் திரும்பியும் ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். மார்க்கெல்லாம் பார்க்க முடிஞ்சதுன்னா மார்க்கெட்டு சொல்லணும் போல், ஐயா அந்த 79 ரூபா ஏன் நீ வந்து 100 ரூபாயா கூட மாற்றிக்க, மாதம் 100 ரூபா. ஆனால் என்னடா நான் வாட்ஸ்அப் க்ளவுடே கொடுப்பேன். யாரெல்லாம் வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளே இருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து க்ளவுட் பேஸ்டு பேக்கப் லைவாகவே நடக்கும். நீங்கள் மல்டிபிள் டிவைஸ் கடையில் ட்ராவல் ஆகும்போது பேக்கப் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே ஆல்ரெடி ரெடியிலே அவைலபிளாக இருக்கும். எவ்வளோ அற்புதமாக இருக்கும். சரி அப்படி இல்லையா, G டிரைவில் அப்லோட் பண்ணி நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, சரி நானே ப்ரொவைட் பண்ணி தொலைகிறேன் இங்கே வா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தாலும் அற்புதமாக இருக்கும். சரிப்பட்டு வர மாட்டோமாம்மா, அப்படி தான் இருக்குது. ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் ஸ்மார்ட் கிளாஸ் பற்றி பார்த்துருப்பீங்க. அந்த கிளாஸும் வந்து மெட்டா கிளாஸில் இருக்கிற மாதிரியான அந்த ப்ரைவசி ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைவசி ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு காலில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் வேறு ஏதோ ஒரு ஒர்க்கில் இருக்கீங்க, பப்ளிக்கில் இருக்கீங்க, அந்த கண்ணாடியை யூஸ் பண்ணும்போது வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு லைட் எரிய ஆரம்பிச்சிடும் சைடில். இந்த மாதிரி வீடியோ ரெக்கார்டிங் நடக்குது, வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத பப்ளிக் நோட்டிஃபை பண்ணுறதுக்காக அந்த ப்ரைவசி ஆப்ஷன்ஸில் லைட்டு பிளிங்க் ஆகணும் வைங்களா, இல்லாட்டி எரியணும் வைங்களா, ரெக்கார்டிங் போன மாதிரி. இப்போ சப்போஸ் நீங்கள் அதை கை வச்சு இப்படி ஸ்டைலாக மறைக்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அதை மறைச்ச உடனே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகிடும். ரெக்கார்டிங் அப்படிங்கிறது எனேபிள் ஆகாது, இல்லாட்டி அது வந்து ஒர்க் ஆகாது. அது மேலே ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி மறைக்கலாம். நிறைய பேர் லேப்டாப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா ப்ரைவசிக்காக அதை மறைச்சி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இதையும் வந்து லைட்டை மறைச்சி வச்சுருவோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கேமரா ஒர்க் ஆகாது. பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் இல்லை. அப்புறம் ஆஷா 305 வர டெபியூ ஆகுது, வேறு லெவலில் வரப்போகுது, அப்படியே பறக்க போகுது, இங்கே வரப்போகுதுங்கிறாங்க. பார்ப்போம். பியூர் ஓஎஸ் அப்படிங்கிறாங்க, பல்ஸ் ஓஎஸ்ன்னு நினச்சா பியூர் ஓஎஸ் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது ஆண்ட்ராய்ட் கோ தான் கண்டிப்பாக. 2GB RAM 16GB ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரி இருக்குது. வரட்டும். நம்ம ஊருக்கு வந்ததுன்னா என்ன ப்ரைஸ் வரும் அப்படிங்கிறது சத்தியமாக ஐடியா இல்லை. ஆனால் என்ன ப்ரைஸ்க்கு வந்தால் நீங்கள் ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். ஆல்ரெடி யாரோ ஒரு யூடியூபர் எந்த ஊருன்னு தெரில வீடியோ போட்டிருக்காரு, நான் பார்த்தேன். ஓரளவுக்கு ரெஸ்பான்சிவாக இருந்தது, அதுவே என்னால் நம்ப முடியல. சீரியஸாங்க, HMD Touch 4G அளவுக்கு கேவலமாலாம் இல்லைங்க, இது ரொம்ப ரெஸ்பான்சிவாகவே இருந்தது. ஆச்சரியமாக இருக்குது. Touch 4G தான் பாவம். RTOS இருக்கிறதுலே வந்து ரொம்ப பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும்னாங்க. மேபி 2GB RAM கொடுத்தது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். எதுலன்னா ஆஷா. அப்புறம் iQOO Z11 இந்தியாவில் கண்டிப்பாக லான்ச் ஆகும். அநேகமாக ப்ராசர் என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? என்ன ப்ராசர் வந்தால் நீங்கள் வாங்க வாய்ப்பு இருக்குது? அதுக்காக தயவு செய்துங்க மார்க்கெட் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. 8 Gen 5 வந்தால் நான் iQOO Z11 வாங்குவேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவன் என்ன பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி அவன் என்ன ட்ராக் ரெக்கார்ட் வச்சிருக்கான்னு தெரியும். அதை வச்சு கெஸ் பண்ணுங்கள். யாரெல்லாம் வந்து ரொம்ப கோராக கீனாக வந்து இந்த மாதிரி நியூஸ் ஃபாலோ பண்ணுறீங்களோ நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவீங்க என்ன ப்ராசராக இருக்கும்னு. பார்க்குறேன் என்ன சொல்கிறீங்கன்னு. ஸோ அப்புறம் வந்து நத்திங் வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் வாட்சுங்க, ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க.
இந்த டிப்ஸ்டர்ஸ்லாம் க்ளைம் பண்ணுவாங்களே அவங்க நத்திங்லேருந்து ஒரு மாசான ஸ்மார்ட் வாட்ச் வரப்போகுதுன்னு. பட் எனக்கு என்னென்னா இப்போ ஆல்ரெடி அவங்களோட நல்ல ஆடியோ ப்ராடக்ட்ஸே உங்களுக்கு 20,000, ஒரு டிடபிள்யூஎஸ் எடுத்துக்கிட்டாலே 13,000, 14,000, 15,000 இப்படிலாம் போகுது. அப்போது வாட்சும் இவங்க வந்து ஒரு நல்ல ஸ்மார்ட் வாட்ச் பண்ணியிருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்கும், ஆண்ட்ராய்டு வியருக்குள்ளே போகிறேன், ஸ்னாப்ட்ராகன் இலிட் சிப்பு வியருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நான் போகிறேன் அப்படிலாம் சொல்லி முடிவு பண்ணி, சப்போஸ் இவங்களும் 30,000க்கோ இல்லை 25,000க்கோ அந்த மாதிரிலாம் வாட்ச் விட்டாங்கன்னா எவ்வளோ பேர் அது வந்து முன் வந்து வாங்குவீங்க அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. வேறு ஏதாவது ஒரு சில ஐடியாஸ் வச்சு 10,000 ரூபாய் இல்லாட்டி 12,000 ரூபாய் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து இருக்கலையே ப்ரில்லியண்டான ஒரு ஸ்மார்ட் வாட்சை கொடுத்தாங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எஸ் ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான இன்ஃபர்மேஷன். வேறு சில இன்ஃபர்மேஷன்ஸோட உங்களை நாளைக்கு நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெற்றுள்ள சிவபரணி. பார்க்கலாம். பை.